மூணாவது நாள் கிளம்பியாச்சு, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இங்கே தான் ஒரு அண்ணன் வீட்டில் தங்கியிருந்தோம். விழுப்புரம் தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர்னு வச்சுங்களேன், அங்கே தான் தங்கியிருந்தோம். இன்னும் பேரணி அந்த ஒரு பேரணி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நோக்கம் படி இன்றைக்கி வந்து செடி நட்டணும். அதனால் போயிட்டு இப்போ அண்ணனை எங்கடா காட்டிலையே தங்க வச்ச அண்ணனை காட்டிலேண்டா இப்போ அங்கே நிற்கிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம செடி நட்டிட்டு அப்படியே கிளம்பிடலாம். வரேன் ப்ரோ, தேங்க்யூ. வரேண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எனக்கு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நான் வாட்ஸ்அப் பண்ணேன். இங்கே அந்த ஜாமான் தெரியுங்களா? கண்ணாடி பாட்டில் அதுங்க. பிளாஸ்டிக் இல்லையா? பெருசு ஒன்று கொடுத்தா கூட மிஷன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா பாருங்களேன், எங்களை அடிச்சு தூக்கி இருப்பாங்க. தண்ணி ஓவர் தண்ணி. வண்டி ஆடு ஓரமாயி, இப்படி ஓரமாயி ஃபுல் தண்ணிங்க, ஃபுல் தண்ணி. ஒரு நிமிஷம் சொல்றது ஃபோன் இதான் இவாது. கொஞ்சம் விட்டுருந்தா அடி தூக்கியிருப்பானுங்க சார். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம் ப்ரோ. ஹெல்மெட் எடுங்க, ஹெல்மெட் எடுங்க அண்ணா. சரி விடுங்க அண்ணா. போலீஸ் போடுங்கண்ணா. ஒரு நிமிஷம் சொல்றது கேளுண்ணா. அந்த தண்ணியில விட்டு அண்ணா விடுங்க அண்ணா. ஒரு நிமிஷம் அண்ணா அங்கே கார்ல அடிச்சிட்டாங்கண்ணா ஒருத்தர். பாருங்க அந்த கார்ல
நீங்க வேற குறுக்கால வந்து இவர் அடிச்சு தூக்கி அங்க பறந்துச்சுனா அண்ணா ஒரு நிமிஷம் நீங்க சொல்றீங்க நான் வேகமா அந்த தப்பு தானே அந்த இல்ல ப்ரோ பள்ளத்துக்கு ரொம்ப கார்ல அடிச்சாங்க ப்ரோ தட்டிட்டான் ப்ரோ கார்ல அடிச்சாங்க கார்ல அடிச்சு வந்தாங்க இங்க கொஞ்சம் விட்டுருங்க இல்லனா அடிச்சு தூக்கிட்டாங்க ஒரு நிமிஷம் சொல்றீங்க ப்ரோ நீங்க சொல்றத நான் கேக்குறேன் ஒண்ணு பிரச்சனை இல்ல இங்க வாங்க ப்ரோ அங்க ஆச்சு இல்ல ஏன் வண்டி எவ்வளவு வேகம் ஓட்டிட்டு வரேன் இவங்கள ஒரு அடிச்சு தூக்குறாங்க இங்க வந்து ஒரே ஸ்டேட் வந்து முட்டி அடிச்சு தூக்கி அப்படி ஊதுறாங்க தப்பு தானே உண்மையான ஜஸ்ட் மிஸ் நம்ம சதாம் பாயோட ரைட் இங்க விட்டுருந்தாங்கன்னா நானும் சதாம் அவ்வளோதான் காலி இந்த அண்ணன் பைக் வேற ஸ்ட்ரெயிட்டா வந்து அடிச்சு தூக்கிட்டாங்க எங்கெல்லாம் அதான் சொல்லிட்டு இருக்கோம் ஊர்லண்ணா நாங்க வெளியூர் நாங்க ரைட் பண்ணி வந்துருக்கோம் விட்டு கொஞ்சம் வருஷம் வந்து நாங்க மிஸ் வாழ்ந்த காலி வண்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இந்த வண்டி எடுத்துவாங்க என்ன ஊர் நீங்க கிளம்புங்க என் வண்டி ரெடி பண்ணி கொடுறான் என் வண்டி மொத்தம் நவரா வீலா பண்றா என்ன எனக்கு கையில் ஆயிடுறா கையில் ஆடி காலில் ஆயிடுறா மொத்த வண்டி வண்டிலாம் கிடையாது யாரும் என்ன ஒண்ணு என் வண்டிலாம் கிடையாது நீ பாத்துக்கல என் கையில் ஆயிடுறா கை தூக்க முடியலடா இங்க வலிக்குதுடா என்னால என் பைக் போயிடுச்சா வேலை வெட்டியில வீட்டுல வாங்கிடா அங்கிருந்து அடிந்து கை காட்டுற நித்ரான்ட்டாங்க அங்க தண்ணி அடிச்சாம்பா வாரத்துல விட்டு வரேன் என்ன மாத்திரம் சைடா வச்சிட்டாம்பா இன்னும் ஒரு அடி தள்ளி தான் இந்த கல்ல போய் அடிச்சிருக்கேன் ஏன்னா நாய் இப்போ எப்பரா வரான் எப்பரா வரான் அண்ணா போலீஸ் போன் பண்ணுங்க பைக் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நீங்க பைக் எடுத்துமாங்கண்ணா போலீஸ் இன்னும் ஒரு அடி தள்ளி பாட்டு தான் நான் சப்போர்ட் பண்ண தெரியுமா சைக்கிள் அங்க மெச்சின் வரீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றது கொஞ்சம் விட்டுனா தூக்கி இருப்பாங்க ரெண்டு பேரையும் உண்மையிலே ரொம்ப நன்றி புரியுதா ஏன்னா அந்த கஷ்டம் எனக்கு தெரியும் தம்பி இவங்களுக்கு ரொம்ப அடினா ஸ்ட்ரெயிட் ஒரே ஸ்ட்ரெயிட் யாரும் அடிக்காதீங்க அண்ணா அண்ணா சென்னையில் ரீச் ஆகிட்டு சென்னையில் வந்து ரூம் எடுத்து இருக்கோம். இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் வரும். இப்போ வந்து நாங்கள் எல்லாம் ஸ்டே பண்ணி பத்திரமா தான் இருக்கோம். அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி நிறைய பயப்பட வேணாம், எல்லோரும் சேஃப் தான். அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன். நாங்கள் 3 பேர் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்கோம். எயித்தாப்பில் ஒரு அண்ணன் வந்து கத்துற
கத்துனாப்புல ஏடேன்னு கத்துனோடனே நான் பின்னாடி சதம் வந்து எதுவும் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு டப்புன்னு பயந்துட்டு திரும்பி பார்க்குறேன். சைடில் இந்த மண் இருக்குல்ல, நம்மளே ஒரு ரோடு ஒட்டி நான் போய் பார்க்குறேன். நான் தண்ணியில் சவதியாக கிடக்கு. அதில் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக கண்ட்ரோல் சுத்தமாக கிடைக்கல, செம்ம தண்ணி. பின்னாடி பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறேன், அங்கே ஒரு வண்டியை வந்து கட்டு போட்டிருக்காப்புல. அங்கே வந்து ஒரு வண்டியை உழுந்து கிடக்கு. அவரை தள்ளி விட்டு எங்கே நாங்கள் ஜஸ்ட்டு மிஸ்ஸில், அதாவது அந்த அண்ணன் கத்தலைன்னு வச்சுங்களேன், எங்களே அடிச்சிருப்பாப்புல. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பித்தோம். நான் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் சாதாமே பின்னாடி அதில் பையெல்லாம் நான் வந்து தப்பிச்சு சொல்லலை. ஏன்னா நான் அங்கே நிப்பாட்டலாம் நல்லா இருந்துச்சு, நிப்பாட்டிட்டு போகலான்னு பார்த்தா வந்து நிப்பாட்டான வந்தேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்படி அவனை எப்படியோ பிடிச்சிடணும்னு பார்த்தேன். அதாவது எப்படியாவது அவனை பிடிச்சிருன்றா, இப்படி போகிறான், பிடிச்சி இன்றைக்கி சும்மா விடக்கூடாதுரா அப்படின்னு நினச்சேன். இறைவன் என்ன நானான்னு தெரில. அவன் நான் இப்போ ஃபாஸ்ட்டாக அழுத்துறேன், பிடிச்சிடணும்னான்னு நான் பைக்கு நம்ம பிடிக்க முடியாது. அழுத்துறேன், கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே ஒரு பைக் எய்த்தாப்புல வந்துச்சு. அவர் மேலே விட்டு அடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக மோதி அந்த வண்டிக்கு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக போச்சு. எய்த்தாப்புல அந்த வண்டிக்கு அவருக்கும் கையில் கொஞ்சம் அடி. அந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா கை வலிக்குதுன்னு சொல்லியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் வேகமாக ஓடி போயிட்டு பிடிச்சிட்டேன் ஆளை. வண்டி எடுத்துகிட்டு தப்பிக்கிறாப்புல. நான் போயிட்டு டப்புன்னு வண்டி தூக்கிட்டு அப்படி கிளம்ப பார்க்குறாப்புல. நான் போய் பிடிச்சிட்டேன். அதாவது முட்டிட்டு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டான்னு பார்த்தாப்புல. போயிட்டு வேகமாக போயிட்டு பிடிச்சாச்சு. பிடிச்சோன்னே என்ன கோவத்தில் இருந்தேன்னு தெரில. ஏன்டா எனக்கு ஃபுல்லாகவே சதாம்பாய் மேலே தான் யோசனையாக இருந்துச்சு. ஆண்டா அவருக்கு எந்த வண்டி பின்னாடி இருந்தாலும் தெரியாது, அவன் முன்னாடி எப்படி வரணும் அதே மாதிரி தான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே தான் பின்னாடி வருவாப்புல. சேஃப்டிக்கு அப்துல்லா பாய் அவருக்கு பின்னாடி இருப்பாப்புல. ஏன்னா எனக்கு அவர் எப்படி சொல்கிறது, கண்ணாடி அவர் வண்டியில் இருக்கும், இருந்தாலும் ஒரு டப்புன நேரத்தில் கண்ணாடி பார்க்க முடியாது. போயிட்டு பிடிச்சிட்டு என்ன நல்லா அடின்னு போட்டு அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்த வீடியோவில் அப்துல்லா பாய் எடுத்தாப்புல அடித்த மாதிரி. அது வந்து மன்னிச்சுக்கிறேன் ஆண்டா, அந்த கோவத்தில் என்ன பண்ணேன்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் சொன்னீங்க ஏன் தம்பி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன கோவத்தில் அது ஏன்னா நான் ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், தடங்களும் வரக்கூடாது அப்படிங்கிற இதில் இருந்தேன். ஆண்டா இவர் வேறு தோணுச்சு, போயிட்டு அந்த நேரத்தில் அப்படி பண்ணிட்டேன். தப்பு தான். நிறைய பேர் தம்பி இருந்தாலும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னீங்க. மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் கேஸு எதுவும் போடலை. ஏன்டா நிறைய பேர் கேஸு போடுங்கன்னு தான் சொன்னாங்க. அதோட நாங்கள் வந்து கிளம்பியாச்சு, எங்களுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னை வந்தாச்சு. டே 3ல் 3வது நாளில் சென்னை வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிராண்டு வெல்கம் கொடுத்து பொன்னாடை மாலையெல்லாம் போய் அங்கே மாலை இருக்குது தெரியுதா, அந்த மாலை இருக்குது பார்த்திங்களா, மாலை பொன்னாடை அப்புறம் வந்து எங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்து ஒரு வீடியோ கடைசியாக போட்டு கட்டுறேன். எங்களுக்கு எவ்வளோ ஃபுட்டு கொடுத்தாங்கன்ட்டு. அவ்வளோ சாப்பாடு எல்லாமே கொடுத்து நைட்டு பிரியாணி சாப்பாடு. ரூமு பார்த்திங்கன்னா 3 பேருக்கு ரூமு கொடுத்துருக்காங்க. 3 பேருக்கு பார்த்திங்கன்னா ரூம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போ வந்து ரூமில் இருக்கோம் சென்னையில். நாளைக்கு வந்து ஆந்திரா வந்து என்ட்ராயிடுவோம். அவ்வளோதான். இந்த ரைடு இது ஆக்சிடெண்ட் ஆச்சு, எங்களுக்கு ஒன்றும் ஆகலை. ஏதோ இறைவனோட நாட்டத்தினால நாங்கள் தவ்வளோ ஒரு ஆள் நின்று கத்தி எப்படியோ தப்பிச்சிட்டோம். அதனால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ரைடு எந்த தடங்களும் வராதுன்னு நம்புகிறேன். எந்த தடங்களும் வந்தாலும் தாண்டி போயிடலாம். Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.